ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வச்சுருக்கிற வாழைப்பழம் சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது சின்னதாக இருக்கிற மாதிரி மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்படி கண்ணாடி டம்ளர் இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி தலைகீழாக வச்சுக்கோங்க. அதாவது அந்த காம்பு பகுதி வருது இல்லையா, அதை அடியில் தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆனால் கூட உங்களோட வாழைப்பழம் சீக்கிரமாக கருத்து போகாது, அழுகியும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதாவது அந்த நடுவில் நாளாக கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா தடவி பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சிருந்தேன். நம்ம இந்த மாதிரி பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மீன் பொரிக்கிறோம், இல்லை பூரி இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த அடியில் பார்த்திங்கன்னா கருப்பாக அந்த மாவு எல்லாமே தேங்கிடும். அது நம்ம எப்படி தான் வடிகட்டி எடுத்தால் கூட அந்த கருப்பாக இருக்கிறது எப்படியா இருந்தாலும் நம்ம வடிகட்டி எடுக்கும் போதும் அதுவும் சேர்ந்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை பிரிக்காதீங்க. நாலாக மடித்த வாக்கிலே இருக்கும் இல்லையா, அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு 2 சைடு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃபுல்லாகவே இறங்கிடும். நமக்கு அந்த திப்பியாக இருக்குது பாருங்கள், அந்த தீஞ்சு போனது எல்லாமே மேலே ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், அதில் ஒரு சின்ன துண்டு கூட கிடையாது அந்த கருப்பு கலரில் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். எப்போவுமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது, பார்க்குறதுக்கு செய்கிற பொருளும் கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இப்படி வடிகட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது காலையில் தோசை ஊற்றிட்டு மீதி இருந்த மாவு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது முதல் நாள் அரைச்சி மறுநாள் நான் யூஸ் பண்ண மாவு தான். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய கப்பில் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. ஸோ நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபனுக்கு ஊற்றிட்டு மீதி ஆகும் பார்த்திங்களா, அந்த மிச்ச மாவை கூட நீங்கள் வச்சு டக்குன்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த தோசை மாவுலேயும் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இல்லை ஓமம் இருந்தது அப்படின்னாலும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா இட்லி மாவில் தண்ணி இருக்கும் இல்லையா, நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு, இப்போ தான் ஒரு சமையலை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற அளவுக்கு சூப்பராகவே வரும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே தப்பாகாது. நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுருங்க. இதை நான் இப்போ ஒரு 3 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த மாதிரி பிரிச்சுட்டு 3 போர்ஷனாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ணுறதுக்காக 3 அச்சு எடுத்திருக்கேன். இடியாப்ப அச்சு, அப்புறம் அந்த முறுக்கு அச்சு, அப்புறம் அந்த 3 ஹோல்ஸ் வரும் பாருங்கள், அந்த அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடியாப்பு உரல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட இடியாப்பு உரல் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இல்லைன்னா அந்த மாதிரி முறுக்கெல்லாம் பிழிவோம் இல்லையா, அந்த உரல் இருந்ததுனாலும் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டை மாவை உள்ளே போட்டுடலாம். நான் ஆல்ரெடி ஆயில் கடாயில் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. அதுலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி முறுக்குக்கு அழகாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அந்த தோசை கரண்டி அப்படியே நம்ம திருப்பி எண்ணெயில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அது உள்ளே இறங்கிடும். உடஞ்சே போகாது, சின்னதாக கூட ஒரு வெடிப்பு வராது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இதை வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு சூப்பராகவே வந்து வரும் இந்த ரெசிபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அச்சு வந்து மாற்றி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக் ரெசிபி விதவிதமாக நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா இதுவும் வந்து பொரிஞ்சிருச்சு. இதையும் நான் வந்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால டக்குன்னு ஒரு கப் இட்லி மாவு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுட சுட ரொம்ப சூப்பராக அழகாக அந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த இடியாப்ப அச்சு சொன்னேன் இல்லையா, அது வந்து போட்டிருக்கேன். அது போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுடலாம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் வந்து ரொம்ப நேரம் பிழிய முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குச்சி குச்சா அப்படியே நீட்டாக அந்த மாதிரி சூப்பராக வந்ததுங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நான் வந்து இட்லி மாவில் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது வீட்டில் யாருமே நம்பவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ருசியாக இருந்தது. அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. பாருங்கள், நல்ல ஆயிலெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி விதவிதமான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உடைக்கும் போதே நல்ல மொறுன்னு சத்தம் கேட்டுச்சு. இதுக்கு மேலே வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து கவலைப்படையே வேண்டாம். இட்லி மாவு மட்டும் நம்ம எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நினச்ச நேரத்தில் நினச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரியான ரெசிபிஸும் நம்ம வந்து போடலாமா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே கடையில் வந்து காசு கொடுத்து இதெல்லாம் நம்ம வாங்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த முறுக்கை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிச்சர் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம சேர்க்கறதுக்காக வேர்க்கடலை வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலையை வந்து ஆயிலில் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா டக்குன்னு வந்து அது பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதையும் நம்ம வந்து அந்த முறுக்கில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அவல் சேர்த்துருந்தேன். அவல், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த முறுக்கில் மாற்றிக்கலாம். நல்லா அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இதை பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் டைமில் நம்ம வந்து இதை ஒரு ஸ்நாக்காக கூட கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்குறேன். டைம் இருக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.